வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியன் ஆர்மியிலேருந்து அக்னிபாத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. இந்த எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எக்ஸாம் தான். நம்மளுடைய குரூப்லேயுமே எல்லாருமே கேட்டிருந்தாங்க அக்னிபாத் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான நோட்டிஃபிகேஷனான நோட்ஸ் வந்து நமக்கு வெளியிட்டுட்டாங்க. நம்ம என்றைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அக்னிபாத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பான முறையில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த ஜாப் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அக்னிபாத்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து வந்திருக்கு. இந்த ஜாப்பில் வந்து செலக்ட் ஆகுறவங்களுக்கு பிளேஸ் லொக்கேஷன் வந்து எங்கே வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்மளை எங்கே வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேக்கன்சி வந்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சியோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 25,000 ப்ளஸ் வேக்கன்சியோடு வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப்புக்கு வந்து செலக்ட் ஆகுறவங்க எவ்வளோ வருஷம் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 இயர் வந்து நமக்கு வந்து இந்த ஜாப்பில் போகிறவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. இதுக்கான சேலரியை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப்லேயே நான் பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முதைய ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்ன ப்ராசஸில் அது வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் இருந்த பெர்சன்டேஜோட இந்த வருஷம் வந்து அக்னிபாத்துக்கு வந்து நிரந்தர பணியாளர்களை தேர்வு செய்யும் விதம் வந்து பெர்சன்டேஜ் வந்து நமக்கு அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங்கில் எப்படி நடக்கணும் என்ன ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான ட்ரைனிங் காலம் நமக்கு எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 10 வீக்ஸு, அதாவது 6 மாதம் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரைனிங் மட்டும் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 13/2/2024 வந்து நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டான ஜாயின் இந்தியன் ஆர்மி இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து சேட்சாட் வித் ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு இந்த லிங்க்குள்ளே வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது லிங்க்குள்ளே போய் நீங்கள் அமௌண்ட் கட்டி வேஸ்ட் ஆகிடாமல், அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறதோட உங்களுடைய வயசு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் இயர் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் செக் பண்ணுறது உறுதி. அப்ளை பண்ணுறதுக்கு முடிய வெப்சைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான போஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அக்னிவீரில் வந்து நமக்கு எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிடி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல், அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஆர்மைஸ், நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க்கு டெக்னிக்கலில், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட்மேன். இந்த 5 போஸ்டிங் வந்து நமக்கு வந்து அக்னிவீரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 17 வயசு ப்ளஸ் உங்களுடைய அந்த ஒரு வருஷத்தில் 6 மாதம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுற டேட்டின் படி உங்களுக்கு வந்து அந்த 6 மாதம் வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 21 வயசை தாண்டி இருக்கக்கூடாது, அதாவது ஒரு மாதம் கூட 21 வயசுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவாக நோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அக்னிவீர் ஜாப்புக்கு வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களே எதன் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நமக்கு நடக்கும். அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நடக்கும். அதில் வந்து கட் ஆஃப் மார்க்கில் வர்றவங்க தான் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனான பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிஇடி டெஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணீங்களோ, இல்லை என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து நமக்கு வந்து கண்டிப்பான நம்மளுடைய கையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ இருந்தே நீங்கள் ஆயத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் இப்போ இருந்தே ஆயத்தப்படுறது அப்படிங்கிறது உறுதி. சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1 மாதம் அல்லது 1.5 மந்த் அது கூடயே ஆகலாம். நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இப்போ இருந்தே உங்களுடைய ஆயத்தங்களை செஞ்சால் நன்றாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே நமக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து நடக்குது. அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குது. மெடிக்கலை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். மெடிக்கலில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அதிக ப்ராசஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலை. உங்களுக்கு வந்து மெடிக்கலை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெடிக்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் வந்து உங்களுடைய ஜாப் வந்து கால் லெட்ரு வந்து உங்களுக்கு வரும். அதாவது மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மெரிட் லிஸ்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு 100 வேக்கன்சி ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து 500 பேர் வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பிஇடி டெஸ்ட்டில் வந்து அதில் ஒரு 200 பேர் 100 பேர் வந்து வெளியேறுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் வந்து வெளியேறாப்புல இருக்கும். மெடிக்கலில் வந்து ஒரு 50 பேர் அப்படி வெளியேறினாங்கன்னா மொத்தமாக கால்குலேஷன் பண்ணி வரும்போது மெரிட் லிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து 300 பேர் இருப்பாங்க. அந்த 300 பேரில் நமக்கு தேவையான அந்த 100 நபர்களை எடுக்கிறதுக்கு வந்து அதிக ஸ்கோர் மார்க் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க்ஸ் வந்து எப்படி ரன்னிங்க்கு எவ்வளோ மார்க்ஸு, புல்லப்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறோம். அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து எடுக்கிறாங்க. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேலரியை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து சேலரி எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30,000 வந்து மந்த்துக்கு வந்து நமக்கு வந்து தராங்க. கையில் வந்து 21 ரூபா வந்து ஆன்லைனில் ஏறும். மீதம் 9,000 ரூபாய் வந்து அலௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் செகண்ட் இயர் அதாவது செகண்ட் வருஷம் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா வந்து மந்த்துக்கு தராங்க. அதில் வந்து 23,100 ரூபா வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஏறும். மீது அமௌண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து தருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3வது வருஷம், அதாவது நமக்கு வந்து மொத்தம் வந்து இது 4 வருஷம். 3வது வருஷம் வந்து 36,500 ரூபா வந்து பர் மந்த்லி சேலரி வந்து நமக்கு தராங்க. அதில் வந்து 25,580 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து பிடிதார பணம். நெக்ஸ்ட்டு வந்து 4வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 40,000 ரூபா வந்து நமக்கு வந்து சேலரி வந்து தருவாங்க. அதில் வந்து 28,000 ரூபா வந்து ஹேண்டில் வந்து கொடுப்பாங்க. மிச்சம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து பிடிதார பணம் மாதிரி ஏறும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து 11,71 லட்சம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வெளியே வர்றாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னபடியே ஆர்மிலே இருக்கணும் எனக்கு அதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா ப்ராசஸை பின்பற்றாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் கவனித்து பின்பற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் பிஇடி டெஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு சொன்னோம். அது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சென்ட்ரு போட்டுப்பாங்க. அதில் நம்ம போய் எழுதுறாப்புல இருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறவங்க பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணப்படுவீங்க. அந்த பிஇடி டெஸ்ட்டில் வந்து என்ன உங்களுடைய ஹைட்டு ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். போனோடனே நம்மளுடைய ஹெயிட்டு ஜஸ்ட்டை தான் செக் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஹெயிட் இல்லாதவங்க ரன்னிங் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஜிடிக்கு வந்து நீங்கள் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து 77 இருக்கணும். விரியும் போது 82, அதாவது 5% விரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே கிளர்க்குக்கு வந்து 162 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே ஜஸ்ட்டு வந்து 77லேருந்து 82 தான்.
டெக்னிக்கலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 77லேருந்து 82 சென்டிமீட்டர் வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 77ல் இருக்கணும், 82ல் விரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட்மேன் அவங்களுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து 77 இருக்கணும். மார்பகத்தை விரிக்கும் போது நம்மளுக்கு வந்து 82 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங்க்கு வந்து 170 சென்டிமீட்டர் வித் வந்து 77 82 தான் ஜஸ்ட்டு. இதில் வந்து ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியில் தான் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஹைட் வந்து கண்டிப்பான முறையில் பதிவிடப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து நமக்கு தராங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரன்னிங்கில் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1600 மீட்ரு வந்து நம்ம ரன்னிங் ஓடுறாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நீங்கள் 5.30 செகண்டில் வந்து ரன்னிங்ஸை வந்து கடக்கிறாப்பில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் குரூப் 1ன்னு சொல்லுவாங்க. 5.30 வந்து நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து தராங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 5.31 செகண்ட்லேருந்து 5.45 அதாவது 5.5லேருந்து 5.25 வரி வந்து நீங்கள் கடந்தீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட அப்ளை பண்ணி 25லேருந்து 35 வயசுக்குள்ளே வந்து இருந்தவங்க வந்து நீங்கள் ஓடினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வரை உங்களுக்கு வந்து டைம் தராங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து புல்லப்ஸுக்கு வந்து மார்க்ஸ் எப்படி தராங்க அப்படின்னு பார்ப்பாங்க. புல்லப்ஸ் வந்து மொத்தம் வந்து நம்ம வந்து 10 புல்லப்ஸ் இருக்கணும். அதாவது கோஆர்டினேட்டர் வந்து அப் டவுன் அப்படின்னு சொல்லுவாப்பில். அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து 10 புல்லப்ஸ் வந்து எடுக்கிறாப்புல இருக்கும். நீங்கள் எவ்வளோ புல்லப்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து பக்கத்தில் இருக்கிற ஆர்மி ஜிடி ஆஃபீஸர் வந்து நமக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவார். அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து வழங்கப்படுகிறது. நீங்கள் வந்து 10 புல்லப்ஸுமே எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 மதிப்பெண்ணும், 9 புல்லப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33, 8 புல்லப்ஸ் வந்து 27, 7 புல்லப்ஸ் வந்து 21, 6 புல்லப்ஸ் வந்து 16, 6 கீழே வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் புல்லப்ஸ் எடுக்கவே முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து ஆர்மியில் வந்து செலக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு செயல்படும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கான ஹெயிட் இல்லை ஜஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த அக்னிவீர் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வேறு எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணாதீங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் செலக்ட் ஆகி போகிறவங்களுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது. இதைத்தான் அடிப்படையாக வச்சு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் கொஞ்சம் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை சொல்கிறோம். நீங்கள் எல்லா தகுதியும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். வெற்றி உறுதி. போன எக்ஸாமில் வந்து அக்னிவீரில் வந்து விட்டவங்க கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமில் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ண தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிஇடி டெஸ்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாமு அப்படின்னு அக்னிவீரில் மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு 2 வருஷமாக வந்து நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வந்து ஆர்மியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிஇடி டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு, ரன்னிங் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும், அதாவது ஜாப்பில் வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஜாப் அலாட்டுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் ஆர்மியை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். நீங்கள் ஆர்மி போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வரும் நோட்டிஃபிகேஷனோட உங்களுடைய செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.